வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், ஆர்சிபி எந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸை வந்துட்டு அவங்களோட பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்சிபியோட ஐபிஎல் 2025 பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அனாலிசிஸ்னு கூட இந்த ஒரு வீடியோவை நம்ம சொல்லலாம். ஸோ டோட்டலி ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கிட்ட நல்ல எஃபிஷியன்ட்டான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் அவங்க பிளேயிங் லெவன் அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்கும்போது யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஆர்சிபியோட ஓவர்சீஸ் செட்டப் அப்படிங்கிறது உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது. ஸ்குவாடே செம ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் பிளேயர் யார் அப்படின்னா அவங்களுடைய ஐபிஎல் 2025 ஆப்ஷனில் அவங்க வாங்கின பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர், ஃபஸ்ட்டு வாங்கின பிளேயர் லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ அவர் கண்டிப்பாக உள்ளே இருப்பார். ஸோ லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ மேக்ஸ்வெல் ஆடிட்டு இருந்த லோவில் தான் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆடி இருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் அப்படிங்கிறது அவருடைய இன்டர்நேஷ்னல் டீமுக்காக அவர் பண்ணிட்டு இருந்த ரோலு. ஸோ இப்போ ஐபிஎல் அப்படின்னு வரும்போது அவர் ஒரு பிரைமரி ஃபினிஷராக இல்லை, ஒரு நம்பர் 3 நம்பர் 4 பேட்ஸ்மனாக தான் ஆர்சிபி அவரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ஆஃப் த ஆர்டர் ரோல் தான் லியாம் லிவிங்ஸ்டனுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு நல்ல மூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு உண்மையாலுமே அந்த மூவ் ஒர்த்தான மூவ் தான். ஏன்னா டாப் ஆஃப் த ஆர்டர், அதாவது அவருடைய ஃபினிஷிங் மூவ்லேருந்து மேலே டாப்பில் ஒரு நம்பர் 4 அப்படின்னு ஆடும்போது ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமமாக நல்ல ஒரு மூவ் தான். அன்டில் நம்மளுடைய ஆர்சிபியோட ஓப்பனர்ஸ் பெரிய லெவலில் சொதப்பாத வரைக்கும். ஏன்னா ஆர்சிபியோட ஓப்பனிங் நல்லா ஒரு ஸ்டாண்ட் இருந்தது அப்படின்னா அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்பின்னர்ஸ் தான் போடுவாங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதனால் லியாம் லிவிங்ஸ்டன் நல்ல ஒரு பிக்கு. நெக்ஸ்ட்டு ஓவர்சீஸ் பேசர் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் நமக்கு ரொம்ப நாளாக வீக்னஸ் இருந்தது. அந்த ஓவர்சீஸ் பேசர் யார் அப்படின்னா நமக்கு செட் ஆகாமே இருந்தது. இந்த தடவை ஜாஸ் ஹேசல்வுட்டை பிக் பண்ணி அந்த இடத்துல நம்ம அதுக்கும் ஆன்சர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறோம். ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் ஆல்ரெடி ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் இயர் அவர் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால ஸோ நான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் மட்டும் தான் விளாடுவேன். ஸோ என்னை நீங்கள் எடுத்துக்கலாம், பட் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் நான் வரமாட்டேங்கிற விஷயத்த ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லிட்டாரு. ஸோ செகண்ட் ஹாஃப் விளாடுவார், அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் விளாட மாட்டார்னு தெரிஞ்சதுனால அவரை யாருமே பிட் பண்ணல. அவர் லாஸ்ட் இயர் அன்சோல்டாக போனார். ஸோ இந்த தடவை அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் அவர் கிடையாது, ஃபுல் ஃபிட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் ஆக்ஷனுக்கு எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஸ்கேர் வந்திருக்கு, பட் அதெல்லாம் ஐபிஎல் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த பிரைமரி ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே கண்டிப்பாக ஜாஸ் ஹேசல்வுட் தான் இருப்பார். ஹேசல்வுட்டை தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஹேசல்வுட் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆல்ரெடி ஆர்சிபிக்கு எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறதுனால பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அவர் செட்டில் டவுன் ஆகி பிரைமரி ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுவார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஆர்டரில் ஃபில் சால்ட்டு. ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கேகேஆரோட பிரைமரி ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தார். கேகேஆருக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் உள்ளே இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவர் கொடுப்பாரு அப்படின்னு கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டே ஃபில் சால்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணும்போது நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து அவர் எஃபிஷியன்ட்டான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் அப்படிங்கிறத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த தடவையும் ஃபில் சால்ட் ஆர்சிபிக்கு வந்திருக்கிறாரு. சேம் அதே விக்கெட் கீப்பிங் டாப் ஆர்டர் ரோலு. ஸோ கண்டிப்பாக கேகேஆருக்கு என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாரோ ஸோ அதை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் கூட ஓப்பனிங் பண்ண போகிறது கிங் கோலி. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பேட்ஸ்மேன்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது. எப்படி வேணாலும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபில் சால்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் சூப்பராக இருக்கும்போது கிங் கோலியும் சப்போர்ட் பண்ணார்னா கண்டிப்பாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் செம ஷோ டவுனாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் கிங் கோலி அதுக்கப்புறம் ஃபில் சால்ட் இந்த தடவை பவர் பிளேயில் ஹையஸ்ட் ஸ்கோராக எவ்வளோ அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் நம்மளோட சேனலில் போடுங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னோட ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சு ஸோ வேறு லெவலில் நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மைண்டில் இருக்கிற ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா கிங் கோலி இப்போ டெஸ்ட்லேயும் 50 அப்படிங்கிறதெல்லாம் போட்டு செஞ்சுரி தாண்டி போயிட்டு இருக்கிறாரு. ஐபிஎல்லையும் அதே மாதிரி விஷயத்தை பண்ணாலும் உண்மையாகவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்தது. 4th ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபினிஷர். அந்த ஃபினிஷர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் யாரை வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு கேள்விக்குறி. டிம் டேவிட், ஜாக்கப் பெத்தால். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் வைக்க முடியும். டிம் டேவிடா ஜாக்கப் பெத்தாலா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம முடிவெடுத்தாகணும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜாக்கப் பெத்தால்னு தான் பேர். ஸோ ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் அவருக்கு இருந்தது 15K ஃபாலோவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 156K ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹைப்டு பிளேயராக அவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்கிறது ஜாக்கப் பெத்தால் ஒரு தரமான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். நீங்கள் ஃபினிஷிங் அப்படிங்கிறது கொடுத்தாலும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருப்பார். டாப் ஆஃப் த ஆர்டர்லையும் நீங்கள் ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி ஆட வைக்கலாம். டிம் டேவிட்டை உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னொன்று டிம் டேவிடையும் பார்த்தீங்கன்னா ஓவர் போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்கப் பெத்தாலும் ஓவர் போடுவார். அவர்கிட்ட நீங்கள் ஓவர் வாங்கிக்கலாம். ரீசெண்டாக ஜாக்கப் பெத்தால் ஓவர் போட்டுட்ருக்கிறாரு. பட் ஆனால் டிம் டேவிட் ஐபிஎல்லாம் விளாண்டும் பெரிய லெவலில் ஓவர்லாம் போடாத பிளேயர் தான் டிம் டேவிட். ஸோ எந்த இடத்துல நீங்கள் எப்படி அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 பேர்லேருந்து யார்
யார் 4 பேர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.